உறவுகளுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு போகிறோம். பாய் சொன்னேன். இன்னும் பாய் சொல்லணா ஃபோன் பண்ண ஒரு 10,000 மட்டும் அனுப்பிச்சி விடு. பாய். ஹாய் காய்ஸ், ஒரு அடியாக நம்ம பெட்ரோல் பங்காண்ட வந்தாச்சு. டேங்க் ஃபில் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ரெண்டு வண்டியும் டேங்க் ஃபுல் பண்ணின்னு இருக்கோம். டேங்க் ஃபுல்லாக போகுது. ரெண்டு வண்டியும் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஸ்னாப் போயிட்டு ஸ்னாப்பாக போடுங்க. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கினேன், எல்லாம் இது பண்ணியிருந்தோம். இல்லை வாய்ஸ் ஒரு பேக்கில் இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துக்கினேன். ஒரு வழியாக இங்கேருந்து இது பண்ணிட்டு ஒரு ஃபன் பண்ணியிருந்தோம். மணரம் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ மொத்தம் அங்கேருந்து நேராக எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கலாம்னு பார்க்குறேன், இல்லை சொல்லாமான்னு பார்க்குறேன். வேறு இப்போ ஊட்டி தான் போகிறோம். இப்போ அடிக்கிற சம்மருக்கு ஊட்டிக்கு தான் போனால் கரெக்டாக இருக்கும். அதனால் ஊட்டி கிளம்பிட்டோம். ட்ரிப்பில் கூட ரீசெட் பண்ணிடுறேன். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. என்னடா வரீங்களா இல்லையாடா? போயினாக்கலாம் நம்ம. சரியான வெயில் ஆகுது. நான் வேறு ஜாக்கெட்டு எல்லாமே போட்டேன். வேறு ஃபுல்லாக இப்போயே வேக்கடா ஆகுது. ஒன்றும் முடியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்தமாரி நம்ம ரைடு பண்ணிடலாங்க. அதனால் இப்போ நம்ம போகிறோம். இந்த சம்மருக்கு நல்லா வேலை செஞ்சோமா, உடம்பு சும்மா அப்படியே ரொம்ப கொதிக்குது. அதனால் போய்ட்டு வீக்கெண்டில் போய் சில் பண்ணிட்டு வரலான்னு ஊட்டி கிளம்பிட்டோம். சம்பாதிக்கிற காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது இல்லை. அதனால் செலவு பண்ணுறேன். இப்போயே வீட்டில் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்லவே இல்லை. வேறு இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு வர பர்த்டேவா, எங்கள் அக்காவுக்கு விஷ் பண்ணிட்டு வீட்டில் இந்தமாரி சபரி வந்தான் வீட்டாண்ட. அவன் சொல்லிட்டான் இந்தமாதிரி ஊட்டி தான் போகிறோம் அப்படின்ட்டு. நான் சொல்ல வீட்டில் மாட்டினா சர்ப்ரைஸாக போயிட்டு வந்துருப்பேன். 2 days தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் இல்லை. நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் ஒன்றா வண்டி ரெடியே பண்ணுறேன். நான் வண்டியில் ஃப்ரண்ட் டயர் கேலி, சைன்ஸ் ஃபைட்டு கேலி எல்லாமே கேலியாக போச்சு. நாங்கள் சரின்னு கம்மிட்டேன் எக்ஸ்பல்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. அது நாளான்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. அதனால் எங்கேருந்து எடுத்து போச்சு அதுக்குள்ளே இவங்க தள்ளி போட மாட்டேன்ட்டானுங்க. அதனால் என்ன பண்ணேன், நேற்று நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 12:30 ஆயிடுச்சு. சரிதான் 12:30 ஆச்சு டைம். அதோட ஆகாஷை வீட்லேயே உட்கார வச்சு வேலைக்கு போயிட்டு வந்து 10 மணிக்கு வண்டியில் உட்காரஞ்சி நைட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தோம். தூங்கவே இல்லை வேறு. சரியா ஒரு வழியாக வண்டி ரெடி பண்ணியாச்சு. டயர் மாட்டிட்டேன். ஃப்ரண்ட் ஆஃப் ரோட் ரேசர் டயர் தான் போட்டிருக்கேன். அப்புறம் பண்ணால் ரோலான்லேருந்து ப்ரோ கிட்டு சைன்ஸ் ஃபைட்டு நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ்லாம். இன்றைக்கி மொத்தம் மாற்றியாச்சு ஒரு வழியாக. இங்கே சாப்பிட்டு போயிடலாமான்னு பார்க்குறோம். ஹரிணி ஹோட்டல். சரி இப்படி தான் சாப்பிட்லாம். அவனு வேறு வரல ஒன்றும். அவர் அப்படி வரத்தாண்டா நில்லுங்க. மொத்தமே 120 ரூபா தான் ஆச்சு. 4 பேருமே இட்லி தான் சாப்பிட்டோம். இட்லி வடை இந்த மாதிரி தான். நல்லா அந்த டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எதனா விட அவனுக்கு பிடிச்ச பாட்டு எதனா சவுண்ட் வை நல்லா. சவுண்ட் வைடா. சவுண்ட்லாம் கேட்காது. அதான் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு 440 கிலோமீட்டர் இருக்குது. 5:55 தான் போய் சேரும்னு போட்டிருக்காரு கூகுள் மேப்பு. அதுதான் அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான். நம்ம கூட பில்லியனா வரது சபரியை யுவராஜ் ஷாமும் ஒரு பைக்கில் வரானுங்க. இன்னும் 2 பேர் வரேன்னாங்க. அவங்க வரல. வேறு என்னாச்சு வீட்டில் கொஞ்சம் அனுப்ப மாட்றாங்கன்ட்டு சொல்லிட்டு வரலன்ட்டாங்க. இல்லை கேங்காக தான் கணக்கு பண்ணோம் நாங்கள். அதனாச்சு டக்குன்னு இப்படி ஆகி போச்சு.
ஃபஸ்ட்டு டோல்கேட்டு மொத்தம் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. இன்னும் போக போக நம்ம எத்தனை டோல்கேட்டு தாண்டுன்னு தெரில. வாங்க பார்ப்போம். பசங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனுங்க இப்போ வரவனுக்கு 3 பேருமே எங்கே லாங் போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் வரது என்ன கூட அவனுங்க. அதனால் என்ன சொல்லிடுறேன்னா, இங்கேருந்து நம்ம டோல்கேட்டை வந்துடும் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே போங்க, அதுக்கு தாண்டிலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நானும் அவனுங்க ஓவர்டேக் பண்ணணுன்னா அவனுங்க நான் பார்க்கணும், அவன் என்ன பார்க்கணும் இல்லைங்களா, அந்தளவுக்கு. அதனால் சொன்னால உங்களுக்கு கண்ணால் தெரிதான் தெரில, அதை பார்த்துன்னு வரான் பின்னாடியே நம்மளை. இதான் காய்ஸ் டோல்கேட். மொத்தம் இங்கேருந்து 420 கிலோமீட்டர் காட்டுது. அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 15 கிலோமீட்ரு ஊட்டிக்கு. மொத்தம் 415 கிலோமீட்ரு, 35 கிலோமீட்டர் சாரி, 435 கிலோமீட்டர் மொத்தம். வரைய மாட்டானுங்களா இப்போ இவனுங்க, ரொம்ப ஸ்லோவாக வரானுங்க. இவங்க தான் நம்ம இது ரைடர்ஸ், எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் இவங்க தான். வீடியோ ஆன்ல இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல எனக்கு. அவனுக்கு வர கை காட்டிங்கிறானுங்க. ஃபுல்லாக அதுக்கு எங்கள் அக்கா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு கணக்கு போட்டேன், வேலைக்கு கூட போகாமல். பட் பார்த்தா நிறையா ஊட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிட்டோமா. நான் வரலன்னு சொன்னால் இவங்க வேறு என்ன கோச்சு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். எங்கள் அக்காவுக்கு விஷ் பண்ணிவிட்டு கையில் காசு கொஞ்சம் கொடுத்துட்டு செலவுக்கு வச்சுக்க அப்படின்ட்டு. கேக்கு தான் வீட்டில் கொஞ்சம் மனம் கஷ்டமாக இருக்குது வேறு. போன தாட்டி பர்த்டேக்கு எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்தோம். பேக்கரிக்கு போயிட்டு கேக்கு ரெடி பண்ணி செஞ்சு வாங்கிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு வெட்டினோம். இந்த தாட்டி தான் ஒன்றும் பண்ணல. போகும்போது வேறு எங்கள் அக்கா பையன் வரும்போது ட்ரெயின் வாங்கின்னு வந்துடுறான். மொத்தத்தையும் வாங்கின்னு வரணும் குழந்தைக்கு வேறு. என்னடா இதா டக்குன்னு வண்டி குருன்னு கத்துதியா. ஆண்டியை பாருங்களா எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பராக. காட்டினா இந்த மாதிரி பொண்ணை தான்ப்பா காட்டணும். அடா என்ன வாய்க்கடா இதெல்லாம். இல்லை ஒரு ஆண்டி ஒன்று உட்காந்து பார்த்தியா எப்படி இருந்ததுன்ட்டு. சூப்பராக இருந்துறாப்பையா, வேற மாதிரி இருக்குது. இப்போதான்டா அது அப்படி போயிடுச்சு. ஆனால் சரியா திரும்பி போகலாமா ஒன்றா பின்னாடி வந்தா பின்னாடி வந்தாண்டே பொறுமையாக போ. நான் தான் சந்தோஷப்பட்டேன், கூட வர சந்தோஷப்பட்டேன்னு சொல்கிறான் அவனுங்கிட்ட. என்னடா யுவராஜ் திருடா மாரி பார்த்துங்கிறான். நான் பார்த்துட்டு போகலாமா என்ன சொல்கிறா. அது ரைட் ஏற்றிச்சிடா, அப்பயே இண்டிகேட்டர் போட்டியா. சரியாக இருக்குது படம். அந்த ரூட்டை தாண்டி பார்த்துக்கு இது பண்ணுறாங்க, பிரிட்ஜு மேலே கீழே யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய கட்டிக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல. எப்போ டர்னிங்லாம் திரும்பினா இண்டிகேட்டர்லாம் போட்டு திரும்புங்க. அந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடுங்க. கம்பி ஒன்று நீட்டின்னு பிடிக்குது. இந்த சைடில் யாரும் வர கிட்ட போகும்போது மேலே படாது உங்களுக்கு. வேலை ரூட்டில் தான் இருக்கணும் நம்ம. இப்போ ரோடு எப்படி காலியாக இருக்கு பாருங்க காய்ஸ். நல்லா இருக்கு இடம் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் நேச்சுரலாக இப்போ தான் போட்டிருக்காங்க ரோட்டை. ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் பள்ளமாக இருந்தே. நல்லாயிருக்கு ரோடெலாம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக தாங்க. அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல இவனுங்கள. யுவராஜ் பார்த்தா தான் எனக்கு மனசுக்குள்ள லைட்டாக கும்புறானு தோணுது. ஏன்னா அவன் வண்டியை ஓட்டுறது வேறு ஒரு ஆள். அதனால் அவன் என்ன பண்ண நினச்சின்னு இருப்பான் இப்போ மனசுக்குள்ளே, என்னடா இது வண்டி நாம் வாங்கின்னு வந்தால் ஓட்டலான்னு சொல்லிட்டு ஏன் ஓட்டிங்கிறானே என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு கும்பிட்றான் ஆள். அந்த குமுறோட சவுண்டு எனக்கு அப்படியே என் காதில் கேட்குது. இந்த ஊட்டி போகும்போது 2 பேரும் ஒன்று பேசின்னு போகிறோம். மச்சான் அதை தாட்டி ஊட்டி வரேன்னா நம்ம 2 பேரெல்லாம் வரக்கூடாதா, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கினே நாம் 2 பேருன்றேன் 2 பேருமே கல்யாணம் பண்ணினேன், அவன் ஒய்ஃபோட நான் என் ஒய்ஃபோட அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்த பேர் கும்பலாக தாண்டா வரணும்
அதோட ஊட்டியே போகக்கூடாதுண்ணா. அவன் சொல்லி 1 இயர் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. 1.5 வருஷம் 1 வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவனை விட்டுட்டு நான் பாட்டு பசங்க கூட வந்துட்டேன். அந்த நாயை நைட்டு ஃபுல்லாக கூப்பிட்டேன், வாடான்ட்டு. காசு நட பரவாயில்ல, நானே ரெடி பண்ணிக்கிறேன்டான்னு கூப்பிட்டா வரவே இல்லை. கைனியில் வேறு வேலை இருக்குது அப்படின்றான். இந்த வயசில் கைனி வேலைலாம் பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனால் அவன் பார்க்குறான் கைனி வேலைலாம். அந்தமாரி நினைக்கும் போதே எனக்கு அவன் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. கைனி வண்டியை பார்த்துறான், நைட் டைமில் போகிறான் வரான், லவ் பண்ணுறான், பொண்ணும் கூட பேசுகிறான். அவன் ஜாலியாக இருக்கிறான், அவன் வாழ்க்கை தான். நான் அவனை ஊரை சுத்த மாட்டான். மேலேருந்து பார்த்தீங்கன்னா பேக் கீழே விழுந்துச்சு. அதனால் ரோட்டில் நிறுத்திட்டாங்க. அவங்க வேலைக்கு எங்கே போகிறாங்க, அவங்க ஃபீல்டுக்கு. சேலத்துலேருந்து வருதுப்பா வண்டி. இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸுக்கு எப்பவுமே வண்டியை விட்டுணும். எப்பவுமே விவசாயத்துக்கு எப்பவுமே முதல் உதவி கொடுக்கணும். நம்ம 1 கிலோ அரிசி என்றைக்கு 500 ரூபான்னு விற்கிறாங்களோ அன்றைக்கி தான் தெரியும் விவசாயத்தோட அருமை. எப்பவுமே அதை கூட அந்த விவசாயிகளுக்கு, நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதோட கஷ்டம் என்னான்ட்டு. தண்ணி இப்போ கீழே ஊற்றுறாங்க. ஒரு ஊரில் தண்ணி கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக. அப்படி இருக்கிற இடத்துலாம் போய் வாங்கணும். அவங்களாம் 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா கொடுத்து வாங்கினா அங்கே 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து வாங்கினா தான் அவங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறேன் சாமியா? பையன் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு தான் தெரியலண்ணா. அந்த உச்சியில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவிலை சொல்கிறான் போது ஆள். நம்ம ரைடோட நெக்ஸ்ட் டோல்கேட்டு வந்துருச்சு. 1 கிலோமீட்டரில் இருக்குது. டோல்கேட்டு நான் போட்டிருக்கு, அதனால் சொல்கிறேன். கோவில் எதனா இருக்கும். கோவில் இதான் வந்துச்சு காய்ஸ் நம்ம ரைடோட நெக்ஸ்ட் டோலு. இது நம்ம ரைடோட நெக்ஸ்ட்டு 2வது டோல்கேட். இது நம்ம ரைடோட 2வது டோல்கேட். என்னடா இதான் நம்ம ரைடோட 2வது டோல்கேட். இது போயிடும். ஓகே. டக்குன்னு நான் வந்த வழியில் ஷாம் என்னை பார்த்து பட்டுன்னு வச்சுன்னு வந்தான் வண்டியா. தாத்தா போக மாட்டார் போல்தியா. அதுக்குள்ளே டீ குடிக்கலான்றான் பையன். ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹோட்டல் இந்த டீக்கு குச்சிட்டு ஜூஸ்லாம் வாங்கிக்கினேன். அப்படியே கிளம்பிட்டோம். உக்காரியா சப்ரியா? ரோடு ஒர்க்கு நடக்குது ஃபுல்லாக. லைட்டாக மிஸ் பண்ணிட்டோம். வர நாங்கள் கொஞ்சம் ஃபோன் பேசுகிற டைமில் பையன் நேராக போயிட்டான். லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரைட்டில் போயிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்தால் இப்போது ராங் ரூட்டில் தான் போகணும். இப்போ இங்கேருந்து அண்ணாண்ட சைடு போகணும். வழி இருக்கா இல்லையான்னு தெரியலையே. வழி இல்லாமலாம் இருக்கும். அது இருக்கும் எங்கேயாச்சும். அது இருக்குது வழி.